அண்மை செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இரண்டாவது முறையாக செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வர இருக்கு? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை கடந்த 12ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் வழக்கு ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதா என்பதை விசாரணையில் தான் நிரூபிக்க முடியும் என முதன்மை அமர்வு நீதிமன்றம் கூறிய கருத்து தவறு என்றும் இந்த மனுவில் கூறியிருக்கிறார். சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னும் இந்த வழக்கில் இருந்து மாறவில்லை என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கூறிய நிலையில் ஆவணங்கள் திருத்தப்பட்டதே சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றமாக கருதுவதாகவும் இந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே 3 முறை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஒரு முறை தாக்கல் செய்து அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதே உச்ச நீதிமன்றத்திலும் ஒரு முறை தாக்கல் செய்து அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏற்கனவே மருத்துவ காரணங்களை மேற்கோள் காட்டி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மனு கேட்ட நிலையில் அந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது 3வது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 12ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி அள்ளி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். தற்போது அடுத்த கட்டமாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த ஜாமீன் மனு எம்பி-எம்எல்ஏக்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விரைவில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.